Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சிறிய லெவல்ல ஒரு manufacturing business செய்யணும் அப்படினா நமக்கு என்னென்னலாம் அதுக்கு பொருட்கள் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் தேவை. அதே போல எவ்வளவு அளவுக்கு நம்மளால ஒரு வருமானம் எடுக்க முடியும் அப்படின்றத பத்தி நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கு. ஏதாச்சும் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸா இருந்தா சொல்லுங்க. மினிமம் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்குள்ள இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வர மாதிரி சொல்லுங்க அப்படின்னு நிறைய பிசினஸ் என்கொயரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாக்குள்ள சொல்லுங்க 5 லட்ச ரூபாக்குள்ள சொல்லுங்க அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு சொல்ல போற கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே ஒரு 40,000 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ். ஆனால் இது பெரிய லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ்லாம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சின்ன மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ் தான். ஸோ இந்த பிஸ்னஸை டிமாண்டு மட்டும் இல்லை, இதோட சப்ளையும் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ மனுஷங்க உயிரோட வாழற வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி புதுசாக பிஸ்னஸ் ஐடியாஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது இது ரிலேட்டடாக அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த கமெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ பாசிபிளோ எவ்வளோ சீக்கிரம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். டீ ப்ராசஸிங், அதாவது மசாலா டீ ப்ராசஸிங். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ மசாலா டீ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பிளெயின் டீ ப்ராசஸ் பண்ணுறது அது தனியான ஒரு விஷயம். அதே போல் டீக்கான மசாலா ப்ராசஸ் பண்ணுறது ஒரு தனியான விஷயம். ரெண்டுமே ஒரே இடத்துல பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பிளெயின் டீ பண்ண போகிறது கிடையாது. மசாலா, இந்த டீக்கு ஆட் பண்ணுற மசாலா ப்ராசஸிங் தான் பண்ண போகிறோம். மசாலா ப்ராசஸிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம இப்போ ஆக்சுவலாக டீ மசாலா அப்படின்றது ரொம்ப வருஷமாகவே இருக்குது. இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் இயர்ஸாக ஒரு 5 இயர்ஸ்க்கு, இந்த கோவிட்க்கு முன்னாடி வரைக்கும், ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ஓவராலாக இதோடைய ஹெர்பல் டீ, மெடிசினல் டீஸ், இதோட வேல்யூஸ்லாம் ஓரளவுக்கு நார்மலாக நான் எப்பயும் போகிற மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ டபுள் மடங்கு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ராஃபிட் ஜம்ப் ஆகிருக்கு. என்ன ஒரு ரீசன் அப்படின்னா இது குடிக்கிறது மூலயமா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது மசாலா, இந்த ட்ரெடிஷ்னல் மசாலாஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புகிறாங்க. அதனால் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அதே போல் நம்மளோட இம்யூன் பூஸ்ட் பண்ணுறதுக்கு, காஃபு கோல்டு நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஈச்சிங் த்ரோட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நமக்கு நிறைய ஹோம் ரெமிடிஸ் இது எல்லாமே எதில் இருக்குது, இந்த மாதிரி ஹெர்பல் டீ பவுடர்ஸில் நேச்சுரலாகவே கிடைக்குது இந்த மசாலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக தான் இதோடைய இன்கம், அதாவது இதோட செல்லிங் காஸ்ட் அப்படின்றதே ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காடமம், அதாவது ஏலக்காய், அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் லவங்கம், இது நமக்கு கிடைக்கிற ஏதாவது துளசி, இந்த மாதிரி ஹெர்பலாக வீட்டில் ஏதாவது கிடைக்கிறத இடித்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு டீ பவுடர் போட்டு நம்ம போட்டு குடிப்போம். ஸோ யூஸ்வலாக ட்ரெடிஷ்னல் மெத்தட் இதுதான். ஸோ ப்ராசஸிங் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது சேர்க்குறாங்களா இது கூட அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கமர்ஷியலாக பண்ணும் போது யூஸ்வலாக டீயை பொறுத்தளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. பிளாக் டீ, க்ரீன் டீ, லெமன் டீ, மின்ட்ரின், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 105 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்கான் டீயில் மட்டுமே. எங்கே போவோம் நம்ம அந்த 105 வெரைட்டிஸ் அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ளேவர், ஒரு தன்மை இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் டீனா அதுக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்குது. நம்மளோட வெயிட் லாஸ்க்காக குடிக்கிறது. அதே போல் க்ரீன் டீ அப்படின்னும் போது நம்மளோட இம்யூன் பூஸ்ட் பண்ணுறதுக்காக குடிக்கிறது. லெமன் டீ அப்படின்னும் போது நம்மளோட உடம்புல இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக குடிக்கிறது. மின்ட் டீ ரெஃப்ரெஷ்மெண்ட்காக குடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு டீக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக்ஸ் இருக்குது. ஸோ அதோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டீஸை மேக் பண்ணுறாங்க. இப்போது ஒரு ப்ராசஸிங் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் என்ன தேவை ஒரு கமர்ஷியலாக அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு பட்டை, அதாவது ஏலக்காய் உங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் காமனாக யூஸ் பண்ணுறது. சில பேர் பார்த்தீங்கன்னா பட்டை, ஏலக்காய், லவங்கம் இந்த மாதிரி சேர்த்துப்பாங்க. இப்போ கமர்ஷியலாக பண்ணுற ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சொல்கிறேன். இதில் உங்களோட காம்பினேஷன் என்ன வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லவங்கம், அதுக்கப்புறம் உங்களுக்கு பச்சை கலரில் இருக்கிற ஏலக்காய் நிறைய பேர் சேர்க்குறாங்க, காஞ்சது இல்லாமல் வாசம் நல்லா இருக்கும்ன்றதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறம் பேசில் உங்களுக்கு இலைகள் அதை சேர்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சமாக ஃபெனல் சீட்ஸ் சேர்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் பெப்பர் சேர்ப்பாங்க, அப்புறம் இஞ்சி சேர்ப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு முக்கால்வாசி சேர்க்கறதே. ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் இருந்தாலே போதும், உங்களால் இந்த மசாலா டீக்கான பவுடரை தாராளமாக ரெடி பண்ணிட முடியும். ஸோ சோம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் துளசி, பட்டை, லவங்கம், உங்களுக்கு மிளகு, அதுக்கப்புறம் இஞ்சி, இது எல்லாமே ட்ரைடாக இருக்கணும். ஸோ ட்ரைடாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு
தாராளமாக அதை வந்து சுக்கு, அதை இஞ்சி அப்படின்றது சுக்கு தான் ட்ரைடாக இருக்கிறது. ஸோ அது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். இதுதான் உங்களுக்கு தேவையானது. அதுக்கு அடுத்தது மிஷின்ஸ். இதுக்கு நிறைய மிஷின்ஸ் இருக்குது. நார்மலாக எடுத்து ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மிஷினரிஸ் தேவை. ஸோ இந்த மிஷினரிஸோட விவரம் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டீஸ்டோனர், ரோஸ்டர், கிரைண்டர், மிக்சர் மிஷின் தேவை, வெயிங் ஸ்கேல் தேவை, மெட்டல் டிடெக்டர் தேவை, மாய்ஸ்சர் டெஸ்டர் தேவை, மேனுவல் கிளீனிங் உங்களுக்கு தேவை, சீவ் பண்ணணும், அதாவது ஜலிக்கணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் எது தெரியுங்களா உங்களுக்கு? மெட்டல் டிடெக்டரும் மாய்ஸ்சர் டெஸ்டரும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மெட்டல் டிடெக்டர் அப்படின்றது நம்ம இவ்வளோ ப்ராசஸிங் மிஷின்ஸில் பண்ணுறோம் அப்படின்னும் போது எந்த ஒரு ஏதாவது மெட்டீரியல்ஸ் உடஞ்சிடுச்சு உள்ள மிஷினரிஸ், குட்டியான பார்ட்ஸ், இல்லை ஏதாச்சும் மெட்டல்ஸ் உள்ள கலந்துருக்கு அப்படின்னாலும் அது மெயினாக வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸில் கலக்கக்கூடாது. அதை பிடிச்சி எடுத்தாங்க அப்படின்னா நம்ம எஃப்எஸ்ஐயே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ மெட்டல் டிடெக்டர் வச்சு இம்பார்ட்டண்ட்டாக இது ஃபுட்டுன்னு எல்லா ஃபுட் மெட்டீரியல்ஸுமே மெட்டல் டிடெக்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பவுடர்ஸ், பிஸ்கெட்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறதுல அது கண்டிப்பாக எடுத்துடணும். மாய்ஸ்சர் டெஸ்டர் எல்லாத்துக்குமே மாய்ஸ்சர் டெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் இந்த மசாலாஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றோம். ஸோ மாய்ஸ்சர் டெஸ்டர் பண்ணால் தான் நம்மளால அந்த அளவுக்கு வச்சிருக்க முடியும். மற்றதெல்லாம் காமன் தான் இதில். ஸோ ப்ராசஸிங் பண்ணும்போது குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாக செக் பண்ணி நம்ம வாங்கணும். அதே போல் ஹோல்சேலில் வாங்கணும். இந்த மாய்ஸ்சர் சொன்னோம் பார்த்தீங்களா, உங்களோட ரா மெட்டீரியலுக்கு மாய்ஸ்சர் எப்படி இருக்கணும்னா லெஸ் தென் 5%. ஸோ லெஸ் தென் 5% வந்து மாய்ஸ்சர் உங்களுக்கு இருக்கணும். ஸோ லெஸ் தென் 5% இருந்தது அப்படின்னா தான் நீங்கள் அந்த ப்ராடக்ட் கரெக்டான குவாலிட்டி செக் பண்ணி வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் அந்த ப்ராடக்டை 1 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட ப்ராசஸிங் மெத்தட்ஸ். ஸோ ப்ராசஸிங் மெத்தட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ளீனிங் செக்ஷன் பண்ணணும். க்ளீனிங் செக்ஷன் அப்படின்றது யூஸ்வலாக இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஹோல்சேலாக மூட்டைங்களில் தான் நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க. மூட்டைங்களில் வாங்கிட்டு வரும்போது அதில் இந்த ஏலக்காய், அதுக்கப்புறம் உங்களுக்கு பட்டை, லவங்கம், இதில் அதோடைய அந்த கண்டென்ட் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஏதாவது பிளாஸ்டிக்ஸு, ஏதாவது குச்சி, பேப்பர் அந்த மாதிரி கலந்துருக்கா அப்படின்றத பார்த்து செப்பரேட் பண்ணி வைக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது டீஸ்டோனர். டீஸ்டோனருக்கு மிஷின்ஸ் இருக்குது. அதில் போட்டோம் அப்படின்னா கற்கள் எல்லாமே இதில் ஏதாவது மண், கல் அந்த மாதிரி டஸ்ட்டு கலந்துருக்குன்னா அதை நீக்கிடும். மூணாவது கிரேடிங் அண்ட் சார்ட்டிங். கிரேடிங் அப்படின்னா இதுலேயே வந்து ஏதாவது சொத்தை, ஓட்டை, ஏதாவது வந்து மக்கி போயிருக்கு, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு மிஷின்ஸே பண்ணிட்டோம், கிரேடிங் அண்ட் சார்ட்டிங். அதுக்கப்புறம் இது எல்லாமே பண்ணி முடிச்சாதான் ரோஸ்டிங்க்கே அது வரும். ரோஸ்டிங் பண்ணும்போது ஒன்றுத்துக்கும் ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. அதாவது ஏலக்காவை ஒரு டெம்பரேச்சரில் நம்ம ரோஸ்ட் பண்ணணும், மிளகு ஒரு டெம்பரேச்சரில் ரோஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. அந்த மாதிரி வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிடணும். ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம நல்லா அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சரில் அதை நம்ம நல்லா ஆற வைக்கணும். அதுக்கப்புறம் சலிச்சு வெயிட் போட்டு பேக் பண்ணணும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ்லாம் பண்ணாதான் அதோடைய மனமும் சரி, சுவையும் சரி, லாங் லாஸ்டிக்காக நமக்கு வந்து இருக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனா உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவை? ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு உங்களுக்கு இடம் கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் தேவை. ஸோ அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்ணும். இந்த 1500 ஸ்கொயர் ஃபீட்லேயே ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு ரா மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை. அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணி அரைச்சி பேக்கிங் பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் தேவை. பேலன்ஸ் இருக்க ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்க்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்ஸ்க்காகவும் லஞ்ச் ஏரியாக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்ஸ் அது தேவை. ஒரு 4 ஒர்க்கர் தேவை. ஸோ உங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ் தான் பண்ணும் உங்களுக்கு. ஆனால் மேனுவல் செக்கிங்ஸ் கண்டிப்பாக வேணும். பேக் பண்ணணும், லோட்ஸ் எடுத்துகிட்டு போய் வைக்கணும், ஏற்றணும், இறக்கணும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும். ஒரு 4 ஒர்க்கர்ஸ் உங்களுக்கு தேவை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு இந்த மிஷினரிஸ் உங்களுக்கு 2 lakhலேருந்து 5 lakhs வரைக்கும் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இதுலேயே வந்து மேனுவல் மிஷின்ஸ் இருக்குது. ஒரு சிலவங்கெல்லாம் வந்து நம்ம ரோஸ்டிங்க்கு மட்டும் வந்து மிஷின்ஸ் எடுத்துப்பாங்க, கிரைண்டிங் ரோஸ்டிங்க்கு வந்து எடுத்துப்பாங்க. டீஸ்டோனிங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு மிஷின்ஸ் இல்லாமல் வந்து மேனுவல் ஒர்க்கர்ஸ் வச்சு செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணலாம் உங்களோட மிஷினரிஸோட காஸ்ட்டை. ஓகே, இப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? இதில் ப்ரொடக்ஷன், இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு இந்த ஒரு பிளேஸ்லேருந்து உங்களால் வந்து ஒரு 100 kg வரைக்கும் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ 100 kg ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டீ மசாலா நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த பிளெயின் மசாலா டீக்காக 600 ரூபாலேருந்து 1200 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இது என்ன இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போது ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதோடைய பர்சன்டேஜ்
அது வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் இருக்கிறதுலே. ஏலக்காய் தான் இதில் போடுறது ரொம்ப காஸ்ட்லியஸ்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டை, அதுக்கப்புறம் லவங்கம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ்ட். எவ்வளோ பர்சன்டேஜ் ரேஷியோ யூஸ் பண்ணுறோன்னு இருக்கு. இன்னொன்று ஆர்கானிக்காக ப்ரொக்யூர் பண்ணுறோமா இந்த ரா மெட்டீரியல்னு இருக்கு. ஆர்கானிக்காக நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் சேர்க்குறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதோட காஸ்டிங்ஸ். ஸோ ஹோல்சேலில் ஒரு 400 rupees வரைக்கும் தாராளமாக நம்மளால சேல்ஸ் பண்ண முடியும். 100 kg அப்படின்னு நம்ம வைக்கிறோம் அப்படின்னும் போது தாராளமாக நம்மளால வந்து 40,000 வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். 40,000 ஏர்ன் பண்ணுறோன்னா இதில் ரா மெட்டீரியல், லேபர், லேண்டு, எலக்ட்ரிசிட்டி, ஸோ இது எல்லாம் வந்து இதில் தான் அடங்கும். 30% அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் தாராளமாக எடுக்க முடியுங்க. நல்லாவே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் நீங்கள் கொடுக்க முடியும். இப்போது 50% அளவுக்கு உங்களுக்கு ரா மெட்டீரியலே போயிடும். இது எல்லா ரா மெட்டீரியல்ஸும் வாங்குறதுக்கே 20% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் காஸ்ட், அதாவது லேபர், எலக்ட்ரிசிட்டி, லேண்டோட ரெண்ட்டு, இதெல்லாம் 20%. ஸோ 30% நீங்கள் மார்ஜின் எடுக்கிறீங்கன்னா 12,000 rupees வரைக்கும் உங்களால் இன்கம் மட்டுமே ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க மூலயமா உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஈஸியாக சப்ளை பண்ணலாம். 100 kg அப்படின்றது 1 kg பேக்ஸ், ½ kg பேக்ஸ், சாஷே இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஆன்லைன், ஆஃப்லைன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலயமா தாராளமாக த்ரூஅவுட் உங்களுக்கு ஃபுல் லைசன்ஸ் எல்லாமே எடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் என்ன லைசன்ஸ் இதுக்கு வேணும் அப்படின்றதும் சொல்லிடுறேன். எஃப்எஸ்ஐ தேவை, ஜிஎஸ்டி தேவை, ஐஇசி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கோட், அதுவும் உங்களுக்கு தேவை. அப்புறம் ஸ்பைஸ் போர்டு லைசன்ஸ், ஏன்னா நம்ம ஸ்பைசஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதில் எந்த வேற கெமிக்கல்ஸ் அதிகமாக, அதாவது ஸ்பைஸ் வந்து ஆர்கானிக்காக இல்லை அப்படின்னா, நான் ஆர்கானிக்னா கெமிக்கல்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில ஸ்பைசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மேலேயே அடிப்பாங்க. இப்போ மிளகு இருக்குது, அதே போல் வந்து பட்டை இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலேயே அடித்து வைப்பாங்க கெமிக்கல்ஸ். ஸோ அந்த மாதிரி ஹெவி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் ஸ்பைஸ் போர்டு லைசன்ஸ் வாங்க. ஸோ இந்த லைசன்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா த்ரூஅவுட் இந்தியாவிலங்க வேர்ல்டு வைட் நம்மளால் இந்த ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.